ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு எஸ்பி கேமிங் தமிழ். நீங்கள் மேலே என்ன பார்க்க போகிறோன்னா சொரக உலகம் சீசன் 2 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேஸ் இன்றைக்கி வீடியோ கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் தான் போக போகிறோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா சர்வர் வேறு ஹார்டில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செம்ம கண்டென்ட் கிடைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்டு மைன் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து சம்பவம் நடக்கும். ஏன்னா சர்வர் ஹார்டில் இருக்கிறா கன்ஃபார்ம் சம்பவம் நடக்குமா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேவுக்கு சொன்னார் ஜிஎஸ்கே, பார்த்தீங்கன்னா செம்ம டீப்பாக போயிட்டுருக்கு. கேஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி முன்னாடி போக சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டும் முன்னாடி போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம ப்ரோ பிளேயராக போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஆனால் ப்ரோ பிளேயராக அதான் கண்டுக்கிடாது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ பிளேயராக வந்தால் கெத்தாக போயிட்டுருக்கோம். கேஸ் பார்த்தீங்கன்னா கீழே வர இப்போ பயமாக ரொம்ப இருட்டாக இருக்குது. கீழே ஐயோ அப்போ கேஸ் என்ட்ரிமேனு பார்த்துட்டானா இல்லையா, ஐயோ இவன் கையிலாம் சாகக்கூடாது. கேஸ் வந்தோடனே செத்தா ரொம்ப அசிங்கம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாகாமல் பொறுமையாக பார்க்க பார்த்தீங்கன்னா கோல் இருந்துச்சு. ஸோ அதை மைண்ட் பண்ணிப்போம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். கேவை பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக போயிட்டு இருந்துச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா மேலே ஏறுது, கீழே இறங்குது, திருப்பி மேலே ஏறுது. அப்படி பார்த்தா கொஞ்சம் கண்ணாப்பின்னு தான் கேவ் கொஞ்சம் இருக்குது. பாருங்க ஜிஎஸ்கே என் டீம் மட்டும் பாருங்க கேஸ் நம்ம மட்டும் விட்டு போயிட்டு இருக்காரு. அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. கேஸ் நமக்கு என்னென்னு கேஸ் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் பேருந்து ஓட்டிருக்கேன், அவரும் ஓட்டுக்காரு பின்னாடி. அது பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி ஒரு சாமி வந்துருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் அடிச்சுட்டோம். பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ மேலே போயிட்டுருக்கோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சி எனக்கு தெரியல. ஸோ அப்படியே நானே ஒரு ஃப்ளோவில் தான் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் அப்படியே பாருங்கள், எனக்கு தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ வாங்க கேஸ் நான் அப்படியே நானும் ஃப்ளோலேயே உங்களுக்கு வாட்ச் ஓவர் கொடுக்குறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா எப்படியும் ரொம்ப டீப்பாக வந்துட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா -22 வந்துட்டோம். அதாவது ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா -22. இன்னும் டைமண்ட் கிடைக்கல. பார்த்தீங்கன்னா லாவா வேறு இருக்குது கேஸ், லாவா வேறு இருக்குது. டைமண்ட் வாவ் கேஸ் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கோம். டைமண்ட் கேஸ் 2 கேஸ். ஸோ இங்கே ஒன்று அங்கே 2 பார்த்தீங்கன்னா. ஐயோ நம்மகிட்ட இப்போ 8 பிகாக்ஸ் இருக்கா தெரியல. அது பேர் என்ன அயன் பிகாக்ஸ் இருக்கான்னு தெரியல, எடுத்து வந்தேன்னு தெரியல. இருங்க ஆமாம் கேஸ் பார்த்தீங்கன்னா டைமண்ட் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் போல இருக்குது இந்த மாதிரி டைமண்ட் இல்லை ப்ரோன்னு. ஆமாம் கேஸ் ஞாபகம் வந்து கேஸ். ஆமாம் கேஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட. அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இருப்பார். அதாவது நானும் அவரும் கொஞ்சம் பிரிஞ்சிட்டோம். டைமில் பார்த்தீங்கன்னா அவர் வேறு இடத்துக்கு போய்ட்டு நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன்னா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டோமா. அப்புறம் பார்த்து ஸோ எத்தனை டோட்டலாக எத்தனை சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை பார்த்து டோட்டலாக எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 3 கேஸ் பார்த்தீங்கன்னா 2 3 இருந்துச்சு. சரிங்க கேஸ் நான் எத்தனை நானே காட்டுறேன். மைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து பிகாக் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். பார்த்தீங்கன்னா அயன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 13 அயன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து வுட்டு கொஞ்சம் செஞ்சு வுட்டு மூலிமா அந்த ஸ்லாப் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்லாப் வச்சு ஃபர்னஸில் போட்டு அதில் போட்டு அயனை உரிக்கிடுவேன். ஸோ கேஸ் டோட்டலாக எத்தனை நான் மைண்ட் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா அயன் பிகாக் செஞ்சாச்சு. 1 2 அவ்வளோதானா. ஆமாம் 2 தான் கேஸ், 3 இல்லை 2 தான். என்னடா இது 2 மைண்ட் பண்ண 1 தான் கிடச்சிருக்கு. ஐயோ காணா போயிட்டா. கிஸ் பண்ண தூரம் இருக்குது கேஸ். பார்த்தா 2 டைமண்ட் கிடச்சிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 டைமண்ட் மைண்ட் பண்ணிட்டோம். ஸோ டிஎஸ்கே வேறு அப்போ அந்த டைமில் எவ்வளோ வச்சுருந்தா தெரியல எனக்கு, அது மறந்துடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 எனக்கு தெரிஞ்சு 2. ஸோ வேறு எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தேன் வேறு இல்லை எங்கேயும். ஸோ கேஸ் நான் வேறு டைமண்ட் இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ண மிகப்பெரிய தப்பு இப்போ தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சைடில் பார்த்தீங்களா ஜிஎஸ்கே, அதாவது நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா செத்துட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் லூட்டு வந்து பார்த்தீங்கன்னா காணா போயிடக்கூடாது ப்ரோ, லூட்டு வேறு காணா போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் எடுத்து வைங்கன்னு சொன்னார். அதுக்காக பார்த்தீங்கன்னா போனேன் கேஸ். அங்கே என்ன தப்பு தான். இருங்க அந்த ரெக்கார்டிங் வேறு பண்ணலான்னு தெரியல, பட் இருந்தால் காட்டுறேன். அதாவது ஒருவேளை ரெக்கார்டிங் இல்லைன்னா வந்து நான் வாய்ஸ் ஓவர்லேயே கொடுத்துறேன். ஒருவேளை இருந்துச்சுன்னா அப்படியே அதாவது நான் வீடியோ ஃபுட்டேஜும் ப்ளே பண்ணுறேன், நான் அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ கைஸ் அந்த ஃபுட்டேஜ் தேடி பார்த்தேன், பட் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் ஆகலை போல். ஸோ கைஸ் என்ன நானே சொல்கிறேன். என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜிஎஸ்கே லூட்டை வந்து தேட போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே லூட் கிடைக்கலையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய இடம் டார்க்காக இருந்துச்சு. ஸோ அந்த இடம் போல நினச்சிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இடம் போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு நான் வந்து அதாவது ஒரு தண்ணி மாதிரி ஏரியா இருந்துச்சா. ஸோ அங்கே போய் பார்த்தா ஒருத்தன் வந்து ஒரு ஸ்கெல்டனாக ஜாம்பியாக தெரியல எனக்கு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதாவது அவர் போட்டுருந்த ஃபுல் ஷெட் ஆர்மரு, அது மட்டும் ஷீல்டு தான் போட்டிருந்தான். இப்போ என்னென்னா ஒரு ஜாம்பினா ஹார்ட் மோட்லேயே இருந்தாலும் ஒரு ஜாம்பியோ ஸ்கெல்டனும் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஆர்மர் போட்டிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா ஷீல்டுலாம் போட்டிருக்காரு. ஆனால் ஒரு வேளை அவன் வந்து ஒரு வேளை ஹார்டில் இருந்துச்சு வச்சிங்களேன், ஜாம்பிகிட்ட செத்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜாம்பி வந்து உங்களோட ஷீல்டு உங்களோட ஆர்மர் எல்லாத்தையும் போட்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆர்மரு உங்கள் ஸ்வாடு எல்லாத்தையும் எடுத்துக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பியாக ஸ்கெல்டனாக தெரியல எனக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல் செட் ஆர்மரு, அப்புறம் ஷீல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வாடு எல்லாமே வச்சுருந்துச்சா. ஸோ அவனை போடலாமே உள்ளே குடிச்சிட்டாங்க தெரியாமல். அவன் சம்மரி அடித்து அவனை கொண்டுட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கோஆர்டினேட்ஸ் தெரியலையா. ஸோ கண்ணாப்பிலாம் தேடி போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் லூட்டை தொலைச்சிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா கையில் 2 டைமண்ட் இருந்துச்சா, அதுவும் போயிடுச்சு.
ஓகே கேஸ் நான் வேறு ஏதாவது இருந்தால் காட்டுறேன் கேஸ். அதாவது வருத்தம் என்னென்னா என்னோட டைமண்டு போச்சா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் அயன் நிறைய மைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் போயிடுச்சு கேஸ். அதான் பார்த்தா ஒரு ஸ்டாக்கு, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மைண்ட் பண்ணி வச்சுருந்தாரு, அதுவும் போயிடுச்சு. சரி ஓகே, நான் திருப்பி வேறு ஏதாவது சம்பவம் இருந்தால் காட்டுறேன். ஏன்னா இதுக்காக சம்பவம் திருப்பி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, ஆனால் ரெக்கார்ட் பண்ணான்னு தெரியல. 3 தெரியும். ஆமாம் கேஸ், சம்பவம் நடந்துச்சு, ஆனால் 3 ரெக்கார்ட் பண்ணான்னு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா எப்போ ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுறேன்னு அப்போ தான் சம்பவம் நடக்குது. ஏன்னா எல்லாம் நேரம் கேஸ் எல்லாம் என்ன பண்ணுறது. ஸோ கேஸ் ஒரு சம்பவம் நான் தான் காட்டுறேன். வேறு ஏதாவது டைமண்ட் ஈவெண்ட் பார்த்தாலும் காட்டுறேன். ஸோ கேஸ் பேசிகிட்டு இருக்கும்போது டைமண்டை பார்த்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லேப் பீஸ் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே இருந்துருக்கு டைமண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா இந்த அயன் பிக்காச்சு மைண்ட் பண்ணாமே போனால் அந்த ஸ்கெல்டன் ஆகி பாருங்க சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் இவனை போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மைண்ட் பண்ண முடியும், இல்லை நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஸோ இருங்க கேஸ், நம்ம ஃபஸ்ட் நம்ம சேஃப்டியாக இருக்கணும். இங்கே பாருங்கள் ஃபுட்டாகவும் நாய் அடிச்சுட்டாங்க பாருங்க. ஷீல்டு போடுறேன் எப்படி கேஸ் அடிக்கிறான் கேஸ். என்ன கேஸ் இது ஷீல்டாக போட்டுங்கண்ணே. இருங்க பெட்டு ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒரு செத்தாலும் டக்குனு இங்கே வந்துருக்கணும்னு நீங்கள் டக்குனு சுற்றி கவர் பண்ணிப்போம். நாய் வேறு செம்மையாக அடிச்சுட்டு 4 ஹார்ட் தான் இருக்குது. 4 ஹார்ட்டு கூட இல்லை, 3.5 ஹார்ட் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது சாப்பிட்டுட்டு திருப்பி வெளில போய்ட்டு அடிச்சு கொள்ளுவோம். கேஸ் இங்கே பாருங்க கேஸ், இங்கே பாருங்க ஜாம்பி நாய் வந்துருக்கு. ஸ்கெல்டன் நாய் தான் வந்துருக்கு, பார்த்தீங்கன்னா ஜாம்பி நாய் வந்துருக்கு கேஸ். என்ன கேஸ் நமக்கு தான் எல்லாம் வராங்க, எங்கேயும் தான் கேஸ் வராங்கன்னு தெரியல. எப்பா இங்கே பாருங்கள் ஜாம்பி வந்துட்டு ஸ்கெல்டன் வரான். டைமண்ட் மைண்ட் பண்ணக்கூடாதுன்னு இங்கே வந்து மைண்ட் கிராஃப்ட் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட்டப் பண்ணிட்டானோ. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜாம்பி ஸ்கெல்டன்லாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஜாம்பி கொண்டுட்டோம். ஸ்கெல்டன்னா பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கான், என்னால் ஒழிஞ்சிட்டு இருக்கான். ஸோ கேஸ் நான் கொண்டு நான் டைமண்ட் மைண்ட் பண்ணும்போது காட்டேன் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ கேஸ் பார்த்து நான் ரொம்ப நேரம் அடிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்து எங்கேயும் அடிச்சான்னு தெரியல கேஸ். நான் அடிச்சுட்டு தான் இருந்தானா அவன் அடியே விழல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடியே அடித்தான், செத்துட்டேன் கேஸ் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம 6 மணி ரூட்டில் எடுத்துட்டேன் கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு, லொகேஷன் நோட் பண்ணிட்டேன். ஸோ நான் பார்த்து டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் எடுத்துகிட்டு நம்ம ரூட் ஃபுல்லாக எடுத்துட்டேன். அந்த 6 மணிலாம் ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெல்டனை கொண்டுட்டேன். ஸோ கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்டாக மைண்ட் பண்ண போகிறோம். சரி கேஸ் வேறு ஏதாவது வேணும் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ப முடியாது, திருப்பி வேணா வந்தாலும் வருவான், இருட்டாக இருக்குல்ல. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டாலும் பண்ணும். சரி நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஆனால் போந்துட்டு நான் எப்படி செத்தேன்னு தான் தெரியல கேஸ். எப்படி செத்தேன். சரி ஓகே கேஸ், நான் வந்து டைமண்ட் மைண்ட் பண்ண காட்டுறேன் எத்தனை இருக்குன்னு. திருப்பி வேணா அடிக்கிற மாதிரி இருக்குது, யாரா அடிக்கிறது. ஸோ கேஸ் வந்து இப்போ க்ரீப்பரு யூ கேஸ் என்ன கேஸ் இது. ஐயா நமக்கு வந்து எப்படி சொல்ல, நமக்கு நேரம் சரியில்லை வெளில போகிறதுக்கு. சரி ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எவனும் இல்லை, இதுங்க நான் மைண்ட் பண்ண காட்டுறேன். ஸோ கேஸ் பார்த்தீங்க எங்கேயோ சம்மந்தம் வந்துச்சு பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்ட் மைண்ட் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமேனு பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டுருந்தேன். திருப்பி பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நாய் வந்து கேஸ் இந்த வந்து ஸ்கெல்டன் நாய். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அவனு தெரியாமல் ஒரு பிளாக் போட் ஆயிடுச்சு அந்த சைடில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதோட ஏறி வந்துடுவானே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து இப்போ ஜம்ப் பண்ணி அதான் அடிச்சு தள்ளி விட்டு நான் வந்து டக்கு ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அப்பயே பாருங்க கேஸ் எங்கேயும் நான் அடிச்சு கொண்டு வாங்க சார். பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆட்டம் இருக்கா, நம்ம எங்கேயும் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க சார். பார்த்தீங்கன்னா கொண்டுருவான். எங்கே இருந்தாலும் இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. சரி ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா செத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். அதை வீடு கிடையாது, அந்த ஸ்பான் வச்சுருப்போம் பெட்டு ஒன்று. அங்கே வந்துட்டேன், அங்கே ஒரு பெட்டு வச்சேன், எதுக்கு வச்சேன்னு தெரியல, வச்சுதான் வச்சேன் அப்படியே கிடக்கு. ஆனால் யூஸ் ஆகலை அந்த பெட்டு, அதை யூஸ் பண்ண வைக்கல போல். சரி ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் பெட்லேருந்து ஸ்பான் ஆகி வீடியோ வந்துட்டுருக்கேன். அந்த கேவ் பக்கம் தான். சரி ஓகே கேஸ் நாங்கள் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். டைமண்ட் மைண்ட் பண்ண விட மாட்டாங்களே. ஸோ கேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வெட்டிக்கிறமா லூட்லாம் எடுத்துகிட்டு பத்திரமா உள்ளே வந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ண ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா 1 அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அவள் தானா, என்ன 1 தானா. டே உங்களுக்கே ஒரு நியாயமாக இருக்காடா. என்னடா இது, மெனக்கட்டு செத்துருக்கேன்டா நான், 2 தான் செத்துருக்கேன்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஐயோ கைஸ் மெனக்கட்டு அடி வாங்கி மிதி வாங்கி உத வாங்கி கஷ்டப்பட்டு நான் வந்தா என்ன கைஸ், இந்த 1 வந்தேண்ணா கைஸ். என்ன கைஸ் இது, ஐயோ என்ன கைஸ் இது, ஐயோ என்னாவே விடமாட்டேன். சைடில் வண்டி பார்ப்போம், பார்த்தீங்கன்னா சைடில் கைஸ் என்ன கைஸ் இது. கைஸ் கஷ்டப்பட்டு அடி அவ்வளோ அடி வாங்கினேன், 2 அடி கிட்ட வாங்கினேன். 2 அடி செத்து மெனக்கிட்ட அங்கேயே உடியாந்து இங்கே வந்து பார்த்தா கைஸ் இந்த ஒரே டைமண்டுக்காக கைஸ் நான் வந்தேன். அதை கருமமே கைஸ். ஐயோ எல்லாம் நம்ம நேரம். சரி ஓகே வாங்க, கண்டுக்க கூடாதுலாம் மைண்ட் கிராஃப்ட் காரணம் இப்படிலாம் பண்ணுவானோ. எல்லாமே சகஜமா அடி வாங்குறதுலாம் நமக்கு புதுசாக மொத்தத்துலேயே ஊறி போயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன் இன்னும் டைமண்ட் பார்த்தேன், 1 இருக்கக்கூடாது, 2 ஆச்சும் இருக்கும் அட்லீஸ்ட். 2 ஏன்டா அப்படி பண்ணுறீங்க கைஸ். பார்த்துக்கங்க கைஸ் மைண்ட் கிராஃப்ட் காரணம் இந்த மாதிரி ஓப்பன் கேவ் பண்ணால் இன்னும் 1-2 பிச்சைக்காரத்தனமாக போடுறானோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா என்னடா இது, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. 1 வச்சு என்ன பண்ண போகிறாங்க. இன்னும் 2 கொடுத்தாச்சும் அட்லீஸ்ட் இன்னும் 1 கொடுத்தா 2 ஆச்சும் கொடுக்கலாம்டா, திருப்தியாக போகண்டா. கைஸ் 1 பிச்சைக்காரத்தனமாக கொடுக்குறாங்க. ஐயோ கைஸ் பார்த்தீங்கன்னா மெனக்கிட்டு அடி வாங்கி கஷ்டப்பட்டு வந்தா 1 தான் கொடுக்குறானோ. சரி கைஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே கைஸ் நான் வேறு நடந்தால் காட்டுறேன்.
ஸோ கேஷ் இந்த இடத்துல ஒரு சம்மந்தம் வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ் எடுத்துட்டாரு கேஷ். அதாவது பார்த்தீங்கன்னா டைமண்ட் பார்த்தாரு போல், ஏதோ 3 டைமண்ட் பார்த்துன்னு சொன்னார். ஸோ மைண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கெல்டன் ஜாம்பியாக வர ஆரம்பிச்சிட்டு கேஷ். அவரால் மேனேஜ் பண்ண முடியல, அவருக்கு லேகாக இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் லேகாக இருந்துச்சா. ஸோ நீங்கள் பாருங்கள், நான் என்ன அடிக்க ஜாம்பி வந்து திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுக்கிட்டே ஜாம்பியே நானும் செத்துட்டேன் கேஷ். அதான் அவர் செத்துட்டாரு, அவர் லூட்டு எடுக்க நானும் போயிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் செத்துட்டேன் கேஷ். பார்த்தீங்கன்னா டைமண்ட் போயிடுச்சு. அதான் அவர் வந்து ஒரு 5 டைமண்ட் வச்சுருக்காரு போல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் 3 ஸ்டாக் கிட்ட அயன் வச்சுருந்தாரு. நானும் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்டாக் கிட்ட அயன் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு 2 டைமண்ட் வச்சுருந்தேன். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா அதுவும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எங்களுக்கு தெரியல, நான் மறந்தே போட்டேன். இந்த ஃபுட்டேஜ் எடுத்து மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு போனால் கூட நாங்கள் லூட் எடுத்துருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு பிக்காக்ஸு எதுவுமே இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கண்ணாமல் தேடி போனோம். பட் பார்த்தீங்கன்னா எங்களால் எடுக்க முடியா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணேன், கொஞ்ச நேரத்தை வச்சு செத்துட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கேம் விட்டு போயிட்டு ஒர்க் இருந்துச்சுன்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், அப்படியே நான் உடச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டேன். அது மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மைண்ட் தான் போக ஆரம்பிச்சிருப்போம். அது ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆகலை. பட் ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நான் உடச்சிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, வெறும் கையில், அதுவும் டீப் ஸ்லேட்டை உடச்சிட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா நான் வேறு சம்பவம் வந்தால் காட்டுறேன் கேஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மொமெண்ட்டு நான் வாழ்க்கையிலே நான் வந்து மறக்க மாட்டேன் கேஸ். அப்படிப்பட்ட மொமெண்ட் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு வந்து ஜாம்பியோ ஸ்கெல்டனோ வந்து ஜிஎஸ்கேயோட ஒரு ஆர்மரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீல்டெலாம் போட்டுட்டு அது ஸ்வாட் எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னு. அதே மாதிரி இப்போ நடந்துச்சு கேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்றமாக அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்டு போட்டுருந்தேன். அதை பார்த்து கரெக்டாக மாட்டிட்டு கேஸ். இந்த ஃபுட்டேஜ் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட எத்தனை செத்துருப்பேன், ஒரு 10,000 கிட்ட செத்துருப்பேன் கேஸ். அதை தாண்டி செத்துருப்பேன் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. நீங்கள் வந்து நான் சாவு நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எத்தனை செத்தேன்னு. இப்போ வாங்க, இப்போ நான் 2-3 தடவை செத்துட்டேன் பார்த்தீங்களா. அதில் எப்போ தடவை கூப்பிட்டுருப்பாங்க கேஸ். அதாவது என் நேரத்தை பார்த்தீங்கன்னா ஐயோ நான் என்ன சொல்ல கேஸ், ஐயோ கேஸ் அதான் சொல்ல முடியல என்னால். நீங்கள் பார்த்துட்டே இருங்க எனக்கு. ஐயோ இது எப்படியா சொல்ல. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜாம்பி, இதோட ஒன்று இருக்குது. இது முடிஞ்ச கையோட இன்னொன்று வருவாங்க கேஸ், குட்டிச்சாதான் ஒன்று. ஐயோயோ கேஸ் அங்கே பாருங்க கேஸ் எப்படி. அதாவது எனக்கு கையில் பார்த்தீங்கன்னா ஸ்வாட் இருக்குது, அது பண்ணுற அளப்பாக இருக்குது கேஸ். தாங்க முடியலனால நல்லவா நான் டைமில் நான் வந்து அதாவது நான் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆர்மர் போடல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்மர் போடாமே இந்த வேலை காட்டுரு. ஆர்மர் போட்டுட்டு இருந்தால் என்ன வேலை காட்டியிருக்கும். நல்ல விட கேஸ், நான் ஆர்மர் போடாமே என் ரூட்டை வச்சு ரொம்ப பில்டப்பாக பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க என்ன நடந்துச்சுன்னு. அதான் பார்த்தீங்கன்னா ஐயோ வாங்க இப்பயே எடுத்துகிட்டு 7 சேர்த்து செத்துருப்பேன். ரொம்ப கேஸ் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்படியே நான் ஃபாஸ்ட்டில் போட்டு காட்டுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ கேஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த ஜாம்பியை வந்து லாக் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கையில் அடிச்சு கொண்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்கிட்ட கையில் ஒன்றுமே இல்லையா, ஃபுல்லாக வந்து கீழே போயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கையாலே வந்து அப்புறம் ஸ்டோனை உடச்சிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லூட் எடுத்துட்டேன். ஸோ ஓகே கேஸ், போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் செத்து தெரியுமா ஒரு இடத்துல, அதாவது ஜிஎஸ்கே செத்தா தெரியுமா ஒரு இடத்துல. இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நான் கோனேஜ் அதாவது இப்போ ரெக்கார்ட் பண்ண தெரியுமா, அங்கே போய்ட்டு இப்போ பார்த்துட்டு இப்போ நான் அங்கே தான் போகிறேன். எனக்கு தெரிஞ்சு லூட் தான் டீஸ் பண்ணி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட எத்தனை செத்துருக்கேன் நீங்களே கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட்டில். அதாவது பார்த்து நான் என் கெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இல்லை ஒரு 15 அத்தனை டைம் செத்துருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஜிஎஸ்கே லூட்டு டீஸ் பண்ணியிருக்கோம், என்ன டீஸ் பண்ணியிருக்கோம். பட் வாங்க போய் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா டைமண்ட் வேறு இருந்துச்சு, அதான் சொன்னார் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா ரூட்டு இல்லை. சரி ஓகே இருங்க, இது பக்கத்தில் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணிப்போம். 3 இருக்குது. ஓகே 3 டைமண்ட் பார்க்குற வந்துருக்காரு, செத்துட்டாரு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நான் சைடில் நோண்டி பார்த்தேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சைடில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன் நீங்கள் யாரும் லூட்டுக்கிட்டு இருக்குமான்னு. பார்த்தீங்கன்னா இந்த குழியில் பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சைடெலாம் பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃபாக போயிட்டு நான் அப்போ வந்து வெளில போயிட்டேன்.
இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் வந்துட்டு நான் வெளில போயிடுவேன்னா அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன் உள்ளே போயிட்டேன் இந்த வழியாக மைண்ட் பண்ணிகிட்டே வந்தேன் பார்த்தா கவர் பண்ணிட்டு அப்படியே லெஃப்ட் ஆகிடுவேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைனிங் தான் வந்திருப்போம் திருப்பியும். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இடத்துல அதாவது கீழே குதிச்சிட்டாரு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதே நானும் குதிச்சேன்னா அவர் பாருங்க சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துட்டாரு. அதாவது பார்த்தீங்கன்னா மைண்ட் பண்ணிட்டு உள்ளே சேஃபாக பிளாக் பண்ணிட்டு உட்காந்துட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா செருப்படி வாங்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து பார்த்து ஸ்கெல்டன்ட்ட பார்த்தீங்கன்னா அவன் சம்மடி அடிக்கிறான். ஸோ டக்குன்னு வந்து நம்ம சுற்றி கவர் பண்ணுவோமே டக்கு பண்ண ஆரம்பிச்சேன் கேஸ் 3 ஆட்டு டக்கு பரவாயில்ல 1 ஆட்டு டக்குன்னு மூவ் பண்ணுறான்னா கதையை முடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்டோம். டோட்டலாக எத்தனை செத்துருப்பேன் எனக்கு தெரியல. இந்த ஒரு எபிசோடில் மட்டும் அவ்வளோ தான் சுற்றிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் தான் போயிருப்போம். அவரோட திருப்பி போயிருப்போம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெல்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல் செஸ்ட் பிளேட்டோட வந்துருக்கு. அவரை பார்த்தீங்கன்னா லூட் எடுக்க சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா லூட் எடுக்க சொன்னேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் வந்துட்டார். அதாவது அவர் வந்து வேற இடத்துக்கு வந்துட்டாரா என் லூட் அப்பயும் காணா போயிடுச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் போயிடுச்சு. ஸோ ஆக மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை டைமண்ட் அங்கே 2 இங்கே 2 அப்புறம் 3 2 3 4 5 6 7 8 டைமண்டு சுவாகம் தான் கைஸ் சுவாகா போயிடுச்சு. ஸோ சும்மாவே சாமிக்கிட்டே போயிடுச்சு டைமண்ட்ஸ்லாம். அப்போ பார்த்து நான் சேர்த்துட்டேன். சரி ஓகே பார்த்தீங்கன்னா திருப்பி வீட்டுக்கு தான் வரேன். சரி அவள் தான் கைஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனிங் தான் போயிருப்போம். மைனிங் தான் சிறப்படி வந்துச்சு. கண்டதே மைனிங் தான். மைனிங்கில் சம்மடி வந்துருச்சு. ஸோ ஓகே கேஸ் டக்குன்னு வந்து வில்லேஜ் வந்துருந்துச்சா. ஸோ சும்மா வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒன்றும் காட்டுன்னு சொன்னார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பானரான். அதாவது கேஸ் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் லூட் அடிக்க வந்திருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பானரை பார்க்கல கேஸ். இப்போ ஸ்பானர் ஒன்று இருக்குது ஒன்றா நோட் பண்ணல. சரி ஓகே பார்த்து நோட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் ஒன்று பார்த்தேன். செஸ்ட்டில் ஒன்றும் இல்லை. சரி ஓகே இந்த செஸ்ட்டில் பார்த்தா இந்த செஸ்ட்டில் ஒன்று ஓகே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இது குதிரை ஆரம்பம் இருந்துச்சு. அது அப்புறமா எடுத்துக்கலாம். அப்புறமேட்டா குதிரையே இல்லையே அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுக்காம போயிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவ் அதாவது செம பெரிய கேவ் கேஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கேவு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து உளுந்து பள்ளமாக்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய கேவு. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இனிமே கூட தேராது. ஐயோ நம்மளை பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ கேஸ் பார்த்து இங்கே தான் போயிட்டு மைனிங் பண்ணலான்னு இருக்கோம். ஐயோ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. அவர் பாருங்கள் கேஸ் நான் அப்படியே குச்சி எம்எல்ஜி பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் அவர் பாருங்கள் கேஸ் சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போட்டு போயிட்டுருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா இதுக்காக கேஸ் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போயே வீடியோ பார்த்தீங்கன்னா 70 மினிட்ஸ் வந்துட்டு. சரி ஓகே கேஸ் நெக்ஸ்ட்டு நம்ம போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கேவ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரி கேஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தோம். அது வந்து நான் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு தெரில. சரி இருந்தால் காட்டுறேன். ஸோ கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கோல் அப்புறம் அயன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்கே வந்து ஒரு ஜாம்பி செத்துக்கிட்டே இருந்தார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பலாக வளர்ச்சி போட்டு அடிச்சிட்டு இருக்க போல். நமக்கே ஒம்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7 பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோ சீக்கிரம் அவர் ஒன்று பார்த்துட்டேன்னு கத்துனாரு. என்ன ப்ரோன்னு கேட்டால் கைஸ் அவர் செத்துகிட்டே இருந்தனால அவருக்கு லேக் ஆகிட்டு இந்த லேகில் பார்த்தீங்கன்னா லேக் மீன்ஸ் கிளிச் ஆகிடுச்சு. எனக்கு கிளிச்சில் பார்த்தீங்கன்னா செத்து போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே தெரிஞ்சிருக்கு என்னென்ன இருக்குன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருங்க நான் சொல்லக்கூடாது என்ன நானே காட்டுறேன் அப்படி வீடியோவில். ஸோ கேஸ் இந்த இடத்துக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாபாக இருந்துச்சு. அதாவது ஜாம்பி ஸ்கெல்டனாக இருந்துச்சா. ஸோ நான் ஒரு பார்த்தீங்கன்னா அந்த ஜாம்பி வச்சு பார்த்தீங்கன்னா பாஸ்கெட் பால் எல்லா பாலும் விளாண்டுட்டு இருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் விளாண்டுட்டு இருந்தோம். அந்த பால் அதாவது அந்த பால் தான் அந்த ஜாம்பி தான் பால் மாதிரி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம் அதை பீச்சில் பேசிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பின்னாடி நிறைய ஜாம்பி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. நாங்கள் என்ன பண்ணணும் மாறி டீம் ஒர்க் அதை தான் டீம் ஒர்க்கு என்ன பார்த்தா மாறி அடிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எங்கேருந்தோ நிறைய ஜாம்பி வந்துகிட்டே இருந்தது கேஸ். அதை பார்த்து ஒன்று வருது அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது கேஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மாறி 2 பேரும் எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு போக போகிறோம். ஸோ எதுவும் கேஸ் இடத்துக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் தான் இதுக்கு கீழே தான் சொன்னார். இதுக்கு அப்படியே கீழேன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க. இப்போ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். இருங்க நான் திருப்பி நான் லைவாக காட்டிகிட்டே சொல்கிறேன். இருங்க கீழே போய் ஃபஸ்ட்டு மைண்ட் பண்ணுறேன் வேறு இதே மாதிரி தான். இப்போ எனக்கு கிளிச் ஆகுது பார்த்தீங்களா பாருங்கள் கிளிச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்களா அது கிளிச்சு இந்த நெட்ஒர்க் பக்கால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளிச் ஆகுது. அதே பார்த்தீங்கன்னா அவருக்கும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ரையல் சேம்பர் பார்த்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்கோ வந்தோம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் சேம்பரு. ஸோ ஓகே கேஸ் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான கண்டென்ட் கிடைச்சி விட்டது. இதிலே தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் சேம்பர் விட்டுறோம். ஸோ ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரையல் சேம்பர் தான் லூட் அடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று கண்டுபிடிச்சோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேவில் பார்த்தீங்கன்னா சம்மாடி உள்ளுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டிப் மைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டிப் மைனிங் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காக தான் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்களா அது வீட்டுக்கு பக்கத்தில் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸ்டிப் மைனிங்கு. ஸோ பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு அடியிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையல் சேம்பர் கேஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பக்கத்தே இருந்துச்சு கேஸ். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிச்சில் தான் நான் பார்க்கல. நான் ரேண்டமாக டைமண்ட் மைண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் சேம்பர் பார்த்துட்டேன்.
ஸோ கேஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே போகாமல் பார்த்தீங்கன்னா இல்லை எவன்டா அடிக்கிறது கேஸ் பார்த்து சம்மடி கேஸ் ஸ்கெல்டன் கேஸ். ஆஹா ட்ரையல் சாம்பர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கெல்டன் ஸ்பானர் ஸ்கெல்டன் சாம்பர் மட்டும் இல்லை, அது பேர் என்ன இது, ஐயோ அது பேர் என்ன ப்ரீஸ், ஐயோ ப்ரீஸ் யூஸ் பண்ணிட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா டக்கு சேஃப் ஆகிப்போம். கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்தே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு இது இருக்குது, அது கூட தூரமாக இருந்துச்சு. பார்த்து இது ரொம்ப கீழே இல்லை யாரா நீங்கள் கேஸ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கீழே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து லூட் அடிக்க போகிறோம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா லூட் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அவள் தான் சினிக்கல் வீடியோ சினிக்கல் பிடிச்சிச்சுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் லைக் பண்ணுங்க. ஸோ அப்புறம் நான் போகிற வீடியோ ஒன்று வச்சுக்கோங்க சேரும். ஸோ பாய் கைஸ்.